ஈரோடு வாசல் நண்பர்கள் இனிமையான மாலை வணக்கம். அந்திமுற்றம் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பல்வேறு தலைப்புகள்ல பேசிட்டு வரோம். அதுல இன்னைக்கு கவிதையின் கவிதையாய் நான் அப்படின்னு கௌசல்யா ஞானசேகரன் அவங்க இன்னைக்கு பேச போறாங்க. மற்றும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் ஆடியோ அந்த வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா பேசுறவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும், நம்மளை பார்த்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது நம்ம வாசல் ட்ரெயினர் பிரபு சார் நேற்று கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியும் நம்ம மகிழ்ச்சியை அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. அடுத்ததாக வாசல் பட்டயம் வாசிக்கிறதுக்காக உமா சிவகுமார் அவங்கள வருக வருகன அந்திமுற்றம் வரவேற்கிறது. தேங்க்யூ சார். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். மிக்க நன்றிங்க மேடம். அடுத்து நமது வாசல் உறுப்பினர் சரஸ்வதி அவங்க கௌசல்யா ஞானசேகரன் அவங்களை வரவேற்று சில வார்த்தைகள் சில சென்டென்ஸ் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் சார்பாக நடத்தப்படும் அந்திமுற்றம் நிகழ்வில் கலந்து உள்ளவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சரஸ்வதி. ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர், பொருளாளர், செயலர் உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வில் கவிதையின் காதலியாய் நான் எனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்ற உள்ள கௌசல்யா ஞானசேகரன் அவர்களையும் ஈரோடு வாசலின் சார்பாக அன்புடன் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்நிகழ்வினை சிறப்படைய செய்யவிருக்கும் வாசல் உறுப்பினர்கள், உறுப்பினர் அல்லாத நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. நன்றிங்க மேடம். அடுத்ததாக விருந்தினர் அறிமுகம் செய்வதற்காக நமது ஈரோடு வாசல் குழுவின் தலைவர் ப்ரொஃபசர் மைதிரி அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குது. மைதிலி, நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதாங்கண்ணா? கேக்குது. இப்ப கேக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஈரோடு வாசலின் இந்த வருடத்திற்கான புதிய உறுப்பினர் என்ற தடயம் சிறிதும் அல்லாமல் பல வருடங்கள் தொடர்ந்து பயணித்தது போன்று உறுப்பினர் என்றும் உற்சாகத்துடன் ஒவ்வொரு செயலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய கௌசல்யா ஞானசேகரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் ஒரு இல்லத்தரசி. இவருடைய கணவர் எக்ஸ்போர்ட் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். கவிதைகள் மீது அதிக நாட்டம் கொண்டவர். நாட்டம் என்பதை விட தீரா காதல் என்று கூட சொல்லலாம். அதன் விளைவாக அமைந்ததுவே இன்றைய அந்திமுற்றத்தின் தலைப்பும் கூட. திருமணத்திற்கு முன்னர் கவிதைகள் எழுதி தினமலரில் வெளியிட்டிருக்கிறார். நீண்ட ஆண்டுகளாக விடுபட்டு போன அந்த ஒரு தொடர்பை மீண்டும் புதுப்பித்து கொண்டது போல கடந்த 6 மாத காலமாக முகநூலில் எழுதி கொண்டிருக்கிறார். அவரது கவிதை ஈரோடு வாசலின் மின்னிதழான தமிழ் முற்றத்தில் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 பேர் சேர்ந்து எழுதிய குழு கதை ஒன்றும், தனியாக அவர் மட்டுமே
கதாசிரியராக எழுதிய கதை ஒன்றும் தமிழ் முற்றத்தில் வெளிவந்திருக்கிறது. அவரது மகனுக்காக அவர் பிறந்த வருடத்திலிருந்து 28 வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளுக்கு அவருக்கு பரிசாக தனது கவிதைகளை கொடுத்திருப்பதை மிகுந்த பெருமிதத்துடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மருமகளும் தனக்கு மிகுந்த ஆதரவு தருகிறார் எனவும், அவரது பேரனுக்காக அவர் எழுதிய கவிதை தமிழ் முற்றத்தில் முதலாக வெளியிடப்பட்டது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். உறவுகளின் திருமண பத்திரிகையில் திருமண வாழ்த்து எழுதி கொடுத்திருப்பதை பேரன்புடன் செய்து கொண்டு வருகிறார். இத்தகு பல்வேறு வித்தகராக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது ஈரோடு வாசலின் உறுப்பினர் கௌசல்யா ஞானசேகரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றிங்க மைதிலி. கௌசல்யா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்க பேச்சு. நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். பட்டயம் வாசித்தவருக்கும் வரவேற்பை நல்கியவருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இந்த பொன்னான மாலை பொழுதில் என் வாழ்நாளில் மிகப்பெரிய பொன்னான மாலை பொழுது. வாசல் சார்பாக அந்திமுற்று நிகழ்வில் இந்த இனிய வேளையில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்வும் பெருமையும் கொள்கிறேன். சான்றோர்கள் நிறைந்த சபை என்று கருதுகிறேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு கவிதையின் காதலியாய் நான். கவிதையை வரையறுக்க சொல்லாட்சி, கலை, நாடகம், பாடல் மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றில் பேச்சுக்களை பயன்படுத்தும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கவிதையானது இசை கோர்ப்பிற்கு ஏற்ப மிகவும் பொருந்தக்கூடிய தகவல், கற்பனை செய்திகளாகவும் எழுத்து வடிவங்களாகவும் வடிவம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாடல்கள் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. கவிதையின் நயம் கூட எனக்கு தெரியாது. கவிதை முதலில் இசை பாடலாக தோன்றியிருக்க வேண்டும் என்று சங்ககால இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கின்றன. கவிதையை முதலில் தெரிந்து கொண்டது நான் 6வது படித்துக் கொண்டிருந்த பொழுது. கவிதை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு எங்க அண்ணா தான் நினைவுக்கு வருகிறார். அவர்தான் இன்ஸ்பிரேஷன். அவர் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் போது எப்பொழுதும் கவிதை எழுதி கொண்டே இருப்பார். நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன். புரிந்தும் புரியாமலும் இருந்தாலும் என்னை அது மிக கவர்ந்தது. சின்னதாய் ஏதாவது சொல்லுவேன். கூந்தலில் உள்ள சிக்குகளை எடுத்து விடலாம், மனதில் உள்ள சிக்கல்களை எடுக்க முடியாது என்பேன். ஆனால் இப்போது நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பர் என்று சொல்வார்கள். பாடல்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு வரி கேட்கும் பொழுது அடுத்த வரி நானாக யூகிப்பேன். அது கொஞ்சம் பொருந்தி வந்தால் மிகவும் மனம் சிறகடிக்கும், பறவை போல் பறக்கும். அடுத்த முயற்சி சின்னதாக எழுதுவது என்று நினைத்தேன். இலக்கணம் எல்லாம் தெரியாது. கடந்த கால நிகழ்வுகளையும் ஆழ்மனதில் தோன்றும் ஆசைகளையும் கவிதையாக மீட்டெடுக்கிறேன். எனது கற்பனையை வெளிப்படுத்தும் களமாக இருக்கிறது கவிதை. எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் என் கற்பனைக்கு ஏற்ப எழுதுவேன். எனக்குள் ஆழமான உணர்வுகளை கவிதைகள் தூண்டுகிறது. ரசிக்கவும் சிந்திக்கவும் சிலாகிக்கவும் செய்கிறது. அதிகாலை நேரத்தில் பனி கொட்டி கொண்டிருக்க மலராத மொட்டுக்களை பார்த்து நான் ஒரு கவி எழுதினேன். பனி கொட்டும் வேளை, இருள் நீங்கா காலை, பகலவனை பாராத மொட்டுக்கள் மலராமலே பரிதவிக்க, பார்த்த நொடி இதழ் விரித்து அழகாய் சிரிக்கும் மர்மம் என்ன என்று எழுதினேன். அதேபோல் செந்தமிழ்தாசன் கவிதை யார் கவிஞன் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை. கர்வமும் கம்பீரமும் கவிஞனின் இரு கண்கள், அது பாரதி என்கிறார். எதுகையும் மோனையும் எழுத்தாளனின் இரு கரங்கள், அது கண்ணதாசன். சந்தமும் ஏய்பும் கவி நடக்க இரு கால்கள், அருணகிரிநாதர். உவமையும் உருவகமும் கவியின் உணர்ச்சிகள், கம்பன். வார்த்தையும் வர்ணனையும் கவி உடுத்தும் ஆடைகள், வைரமுத்து. கவிதையின் கட்டமைப்பே கவிஞனின் வடிவம், பாரதிதாசன். பிற மொழி கலவாத கவியே படைப்பாளினின் மூச்சுக்காற்று, ஔவை. உண்மையான கவிஞனுக்கு இவை அனைத்தும் அடையாளம், வள்ளுவர். இப்படிப்பட்ட ஒருவனுக்குள்ளே இன்பத் தமிழ் உயிர் வாழும் என்கிறார் செந்தமிழ்தாசன். அழகாயிருக்கும் இந்த கவிதை. நான் மிகவும் ரசித்த கவிதை. கவிதை என்பது உணர்ச்சியை சிந்தனையுடன் கலந்து வெளிப்படுத்தும் ஒரு ஊடகம். சமுதாயத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளின் தீவிர உணர்வின் வெளிப்பாடு கவிதை.
கவிதை உணர்த்துவது இன்பம். உள்ளத்துள்ளது கவிதை இன்பம், உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என கவிதைக்கு விளக்கம் தந்திருக்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். இலக்கியம், கலை, பண்பாடு, அரசியல் என்ற அனைத்தையும் மரபு கவிதையாக அழகுற சங்ககால கவிஞர்கள் வடித்தனர். மரபு கவிதையில் காதல் கவிதை ஒன்று மிக சின்ன வயதிலேயே படித்த கவிதை இது. செப்பிலங்கு கொங்கை கொப்பளம் கொண்டதோ, செவ்வாய் இதழை தென்றல் தின்றதோ, ஒப்பிலா மதியே கற்பனை கடலே, உன் உயிர் வாடிட யாருயிர் காரணம் என்று ஒரு 8th படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கவிதை படிச்சேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பெல்லாம் அர்த்தமே தெரியாது, ஆனாலும் அதன் மேல் ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதையா அது இருந்தது. அப்புறம் மரபு கவிதையில ஒரு தத்துவமா ஒரு கவிதை கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. அந்த கவிதை உருவுக்குள்ளும் உருவை வைத்தவன், கருவுக்குள்ளும் கருவை வைத்தவன், இருளில் ஒளியை மறைவில் வைத்தவன், ஒளியில் இருளில் அருகில் வைத்தவன், எவ்விடம் உள்ளான் என்றீரோ என்னிடம் வாரும் சொல்கிறேன் என்றார். இதுவும் அப்படிதான். இது நல்ல அர்த்தம் எனக்கு புரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கவிதையும். இதையும் ருசிச்சு படிப்பேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று நன்னூலில் கூறியிருக்க, தமிழில் முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சித்தவர் பாரதியார். காட்சி என்ற தலைப்பில் அவர் வசன கவிதையாக சொல்லியிருப்பார். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க என்றது பாரதியின் வசன கவிதை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்கிறார் பாரதியார். புதுக்கவிதையின் வேறு பெயர்கள் உரைப்பா, உரை வீச்சு. கவிதை சார்ந்து கவிதை பற்றி அதிகமாய் சிந்தித்ததில்லை. எனக்கு தெரிந்த பிடித்த சில கவிதைகளை வாசிப்பதன் வழியாக கவிதைகளை கற்றுக்கொள்கிறேன். அதனால் என் கவிதையின் கோட்பாடு என்ன என்பது எனக்கு தெரியாது. புது கவிதை என்பது எதையும் நேர்முகமாக கூற வேண்டும். பொருளின் ஆன்மாவை உடனே தேட வேண்டும். பொருள் படாத எச்சொல்லையும் கவிதையில் புகுத்தக்கூடாது. மரபு கவிதையின் இலக்கண சிறகை முறித்த மு. மேத்தா எழுதிய புது கவிதைகள் சில. கத்தி மாதிரி கண்கள் என்றேன், என் இதயத்தின் மீதுதான் தீட்டி பார்க்க போகிறாய் என்பதை தெரிந்து கொள்ளாமல். இது மிகவும் ரசித்த கவிதை. அடுத்த ஒரு கவிதை இருக்கிறது. இரவு வெளிச்சமாகிறது என்னோடு நீ இருக்கும் பொழுது, வெளிச்சம் பகையாகிறது என்னோடு நீ இருக்கும் பொழுது. அடுத்த ஒரு கவிதை இருக்கிறது. மு. மேத்தா எழுதியதுதான். வைகரி பொழுதுக்கு வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டி விடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார் கவிஞர். அடுத்ததாக மு. மேத்தா எழுதிய கவியில் நிலவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. அதையும் வாசிக்கிறேன். நிலவே, மல்லிகை பரப்பிய மஞ்சத்தில் கொஞ்சி பள்ளி கொள்கிற பண வசதி மிக்க தனவான்களுக்கு உன் தரிசனம் கிடைக்காது. கூட்டி பெருக்காத குடிசை வாசலில் கொஞ்சலும் கெஞ்சலும் கொஞ்சிய பின் கொஞ்சம் துஞ்சலும் செய்கிற காதலர்களுக்கே நீ காட்சி கொடுப்பாய். அதனால் பொது உடைமை என்னும் வானத்தில் பூரித்து கிளம்பிய நீ குடிசை வாசிகளின் குடும்ப விளக்கு என்று அழகா நிலவை ரசிக்க குடிசையே போதும் என்கிறார். அடுத்ததாக ஒரு காதல் கவிதை. அதுவும் மு. மேத்தா எழுதிய கவிதை. வெள்ளைத்தாள் பாலைவனத்தில் ஒட்டகம் போல் என் எழுதுகோள் ஊர்ந்து கொண்டிருந்தது. உன்னுடைய கண்கள் என்னை கவனித்த பிறகோ காகிதமெல்லாம் காஷ்மீர் ஆனது. ஏன் இத்தனை கவிதைகள் மு. மேத்தாவுடைய கவிதைகள் சொன்னேன் என்றால், எங்கள் அண்ணா மு. மேத்தா கவிதைகள் அதிகம் படித்துக் கொண்டே இருப்பார். அது என்னை சின்ன வயதிலிருந்தே மிகவும் ஈர்த்தது. அதனால்தான் மு. மேத்தாவோட கவிதைகள் என்னை மிகவும் கவர்ந்தது என்று சொல்வேன். மு. மேத்தா அவர்கள் புது கவிதைக்கு இலக்கணமாக எழுதிய புது கவிதை இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புது கவிதை என்கிறார். கவிஞனின் கண்ணில் படும் காட்சிகள் மனதில் பதிகின்றன.
காட்சிகளை, அனுபவங்களை பொருத்தி பார்த்து இவைகள் இரண்டும் இணைந்து கவிதையாக வெளிப்படுகிறது. கவிதை என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களால் அழகுற கட்டப்படுவது. கவிதை எந்த பொருளை பற்றியும் பேசலாம். கற்பனை நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ கற்பனையைத்தான் நேசிக்கிறது. கலாபாரதியின் கவி இது. நானும் அப்படித்தான் கற்பனையைத்தான் நேசிக்கிறேன், கற்பனை வாழ்வில் சஞ்சரிக்கிறேன் என்று கூட சொல்லலாம். பிடிமானம் இல்லா வாழ்வில் பற்றுகோளாய் சில கடமைகள். உண்மைதான், எனக்கும் அப்படித்தான் கவிதைகள் பற்றுகோளாய் இருக்கிறது. வெற்றி பெறாத வாழ்வில் வெறுப்பு ஏற்படுகின்றது. அதற்கு கல்யாண்ஜி என்னும் கவிஞர் ஒரு கவி சொல்கிறார், இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைக்கலாம் என்று வாழ்க்கையை வேறு வழி இல்லாமல் வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தத்தை கூறுகிறார். வைரமுத்துவின் தன்னம்பிக்கை கவிதை ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுதெல்லாம் எனக்கு சோர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கவிதையை படிப்பேன். தன் மேல் விழும் மண்ணை சோதனை என்று சொன்னதுண்டா விதை, ஒளியின் உரசலை சோதனை என்று சொன்னதுண்டா சிலை, இது பயிற்சி, முளைக்க வைத்து முழுமையாக்கும் முயற்சி. சோதனை என்று சொல்லாதே பெண்ணே, சொடுக்கு விரலுக்கு சோதனை அல்ல என்னும் வைரமுத்துவின் வரிகள் எனக்கு எப்பொழுதும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். பருவங்களில் பிறப்பு முதல் இறப்பு வரையில் பல்வேறு பருவநிலைகள் கவிஞர்கள் பருவமாற்றத்தை தமது கவிதைகளில் பகிர்ந்துள்ளனர். நானும் பருவகாலத்தில் அழகென்னும் ஓவியம் என்று ஒரு கவிதை எழுதி அதை எனது டைரியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அக்கவிதை, அழகென்னும் ஓவியமாய் நீ இருக்க, கார்மேக புலவர் இருந்திருந்தால் கவிபாட வந்திருப்பார். அழகே, உன் கலையா கேசத்தை கண்டு கருமேகம் கூட கடுகடுக்கும், வானவில்லும் மயங்கிவிடும் உன் ஐப்ரோவை கண்டு. உன் சுடர்விடும் கண்களில் எடுக்கலாம் 1000 வாட்ஸ் மின்சாரத்தை. தெவிட்டாத சுகம் அல்லவோ தித்திக்கும் உன் வாய்ஸு. அன்பே, செவ்விதழை நீ திறந்தால் செவ்வானம் கீழிறங்கும். அணையா விளக்கல்லோ உன் அறிவும் ஆற்றலும். தேகத்தின் சிறப்பெல்லாம் சொல்லிடுமே கட்டழகுதான் என்று. காலிலேயே அணியாத காலணிகள் கூட காசி யாத்திரை சென்றிடுமே. அன்பே, உன்னை பார்த்து விட்டால் காக்காய் கூட கவி பாடும். கற்கண்டும் சுவை இழக்கும், கருவண்டும் இசை அமைக்கும் என்று என் டைரியில் எழுதியிருந்தேன். எத்தனை நாள் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது அதை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக்க நன்றி. வலியை கொடுக்கக்கூடிய, துயரத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகள் தோன்றும் பொழுதெல்லாம் அதை வலுக்கட்டாயமாக தடை செய்து அடக்க வேண்டும். அதை தடை செய்வது நமக்கு நனவு நிலையில் குறிக்கோளுடன் வாழ தொடங்கிவிட வழிவகுக்கும் என்கிறார் வைரமுத்து. எண்ணங்கள் வானோக்கி உயர வேண்டும், எழுத்தெல்லாம் சுடராகி எரிய வேண்டும். போகாத ஊர் கூட போக வேண்டும், பொறி 5 அறிவாலே நிரம்ப வேண்டும். பலரோடும் ஒன்றாக பழக வேண்டும், பனித்துளிக்குள் உலகத்தை பார்க்க வேண்டும். பொய் சொன்னால் சுடுகின்ற நாவும் வேண்டும், போராடி வெல்கின்ற புலமை வேண்டும். கையிரண்டும் உழைக்கத்தான் கவனம் வேண்டும், காலத்தின் மாற்றத்தை மதிக்க வேண்டும். மெய் இந்த வாழ்வென்று நம்ப வேண்டும், மேகம் போல் பொழிந்துவிட்டு களைய வேண்டும் என்று எண்ணங்களுக்கு வலிமை கூட்டுகிறார். முத்துக்குமார் அவர்கள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் வேறு, அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார். கவிதைகள் எனக்குள் என்னை சுலபமாக நுழைத்திட வழி செய்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ரசிக்க செய்து அழகையில் பார்வையாக்கி உணர்வை கூர்மையாக்கும். என் கனவுகளின் எண்ணங்கள் கவிதைகளாக உருவெடுக்கும். எனது மகனின் திருமணத்திற்கு நான் எழுதிய கவிதை ஒன்று திருமண பத்திரிகையில் வெளிவந்தது. அதை படிக்கிறேன், அதை வாசிக்கிறேன். இதழ் சிரிக்கும் எங்கள் இனியன், தந்தை தாயின் கரம் பிடித்து தத்தி தத்தி நடந்த நாட்கடந்து தங்க தாரகையை கரம் பிடிக்கும் தனித்துவமான தருணம். வரவேற்கும் வண்ணக்கோலமும் மாவிலையும், இதயம் தொடும் இதமான தென்றல், செவிக்கு இனிய சுரமாய் மத்தளமும் நாதமும், கனவுகளோடான கடமைகள், இமை மூட மறந்த விழிகள், கைகள் வணங்கும் குலமகளை தேர்ந்தெடுத்த குலதெய்வத்தையும் மூத்தவர்களையும்
காஞ்சி பட்டுடுத்தி கண் சிமிட்டும் விழியாளே, கலையான முகம் கொண்ட காந்தர்வ பெண்ணழகி, பூமாலை பூச்சூட்டிய பூவையின் புதுவாசம் நாசியை வருடிட, புது பட்டுடுத்திய மணமகனின் மனங்கள் படபடக்க, நிஜங்கள் நிழலாக, மங்கள நான் ஏறும் மங்கள வேளையிலே மனதார வாழ்த்த வாருங்கள், மகிழ்வோடு வரவேற்கிறோம் என்று நான் எழுதியிருந்தேன். நான் பத்திரிகையில் எழுதும் பொழுதெல்லாம் என்னுடைய அக்காட்ட நான் கொஞ்சம் சந்தேகம் கேட்டுக்கொள்வேன். இந்த வார்த்தை கரெக்டா தப்பா கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அக்கா சொல்லுவாங்க, இந்த வார்த்தை தப்பு, ஆனா நீயே கரெக்ட் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் நான் இதை கரெக்ட் பண்ணி பத்திரிகையில் போடும்போது மட்டும் அக்காட்ட கரெக்டான்னு கேட்டுக்குவேன். முகநூல்லையோ மற்றபடி டைரியில் எழுதும் போதெல்லாம் நானே எழுதி வச்சிருவேன். அதே மாதிரி எனது மருமகளோட வளகாப்புக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதுவும் இப்ப படிக்கிறேன். நாணம் கொண்ட நங்கையின் பூங்கத்தில் புதுப்பொழிவு, குளம் செழிக்க வந்த குளமகளின் மயக்கத்தில் மருதாணி சிவப்பு, தாயாய் மாற தவமான மாதங்கள், சுமப்பதில் சுகம் கண்ட தூயவள், தன்னுள் அசையும் தன் உயிரின் உயிரை பூமிக்கு தரும் பூவை அவளுக்கு பரிபூரணமான வாழ்த்து சொல்ல வாருங்கள் அப்படின்னு வளகாப்புக்கு எல்லோரையும் வரவேற்கும் விதமாக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இந்த வாசல்ல அதை பகிர்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எப்படி கவிதை எழுதுவேன் எப்படின்னா, ஒரு மனதில் தோன்றுவதை ஃபர்ஸ்ட் எழுதி வைத்துக் கொள்வேன். சில சமயம் முதல் வரி எனக்கு தெரிய வரும், சில சமயம் கடைசி வார்த்தைகள் மட்டும் தெரிய வரும். நடுவுல ஏதாவது தோணும் போதெல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பேன். சமையல் ரூம்ல கிச்சன்ல ஒரு டைரி வச்சுட்டே இருப்பேன், ஒரு பேனா வச்சிருப்பேன். அப்பப்ப தோணும் போது அப்பப்ப எழுதி வச்சுப்பேன். ஒரு கவிதைன்னு வரும்போது அதுக்கு முதல் வரி, கடைசி வரி, நடுமத்தி வரி போட்டு ஒழுங்குபடுத்திக் கொள்வேன். ஆனா ஒரு கவிதையை எழுதி முடித்து விட்டால் நான் அடையும் சந்தோஷத்திற்கு அளவுகள் கிடையவே கிடையாது. டோபமைன் சுரக்கும் அளவிற்கு என் சந்தோஷம் இருக்கும். உற்சாகத்தையும் புத்துணர்வையும் கவிதை தரும் எனது கவிதை. எனக்கு பிடித்த கவிஞர்கள் வாலி, வைரமுத்து, நா. முத்துக்குமார், வெயில், சிற்பி, சிநேகன், பா. விஜய் எல்லா கவிஞர்களும் எனக்கு பிடித்தமானவர்கள் தான். யார் கவிதை எழுதியிருந்தாலும் என் மனதை கொள்ளையடிக்கும் கவிதைகள் என்னை கவர்ந்து இழுக்கும். எல்லாருக்கும் எல்லா கவிதைகளும் பிடித்தமானதாக இருப்பதில்லை. சில கவிதைகள் எனக்கு பிடிக்கும், ஆனால் புரியாது, அதனால் அதை கடந்து விடுவேன். ஆருடன் விஸ்வநாதன் அண்ணா கூட போன வாரம் வாசல்ல ஒரு கவிதை அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதை நிறைய தடவை படிச்சிருக்கேன், எனக்கு அர்த்தமே புரியாம இருந்தது. வாசல படிச்ச பிறகுதான் ஓ இப்படி அர்த்தமா அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய கவிதை. அது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் கவிதையின் அர்த்தம் அப்படின்ட்டு. அர்த்தமே தெரியாம தான் கவிதையை ருசிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். எனக்கு அர்த்தம் தெரிகிற கவிதைகள் மட்டும்தான் என் நாட்டம் இருந்தது. இயற்கையின் மீதான விருப்பங்களை கவிதையின் வழியே தெரிவிப்பது கவிதையின் பிரதான அம்சம். இது ஒரு கனவு நிலை என்றும் கூறலாம். உள்ளத்து ஆசைகளை கவிதையின் வாயிலாக கூறுவது, அதுதான் கவிதையோட அம்சம் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற விளம்பர நிறுவனங்கள் கூட அழகாக கவிதையை கையாளுகின்றன. மகத்தான கனவுகளை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் மாற்றங்களின் விதைகள் கவிதைகள் என்கிறார்கள். திருக்குறள் அறச்சிந்தனையை சீர்படுத்தும் பொன் வரிகள். திருவாசகம் அன்பு என்னும் தேனை ஊட்டும். திருவருட்பா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிகாட்டும். நான் எனது மகனுக்கு ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் கவிதையைத்தான் பரிசாக கொடுத்திருக்கிறேன். அந்தந்த வருடத்தில் அவனுக்கு உரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய கடமைகளை பிரதிபலிப்பதாக அது இருக்கும். அதை தொகுப்பாய் வைத்திருக்கிறேன். சொல்ல வேண்டிய அறிவுரைகளை கவி வடிவில் சொல்வேன். இது எனக்கும் என் மகனுக்கும் புத்துணர்வையும் உற்சாகத்தையும் தருகிறது. ரசிப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. என் இதழ்கள் புன்னகையை அணிந்து கொள்வதற்கு இது மிக முக்கிய காரணம் என்றும் சொல்லலாம். சில சமயம் என்னை நானே பாராட்டிக் கொள்வேன். 2003 வருடம் தினமலர் நாளிதழில் கவிச்சோலை என்னும் பகுதியில் புதிய பூபாலம் என்றும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அக்கவிதை பூபால பாதையில் பருவ காலங்கள், பருவச் சிறகுகளை விரித்து சுவாசிப்பதென்னவோ காதல் காற்றைத்தான். பூக்கள் மொட்டவிழ்க்கும் ரகசிய சத்தங்கள் கூட காதல் கவிதைக்கு வழிவகுக்க, இளமை கண்ணின் தாகத்தை இப்பொழுதே தகர்த்தெறிந்து
இந்திய தாயின் தவ புதல்வராய் இம்மண்ணில் புதிய பூபாலம் பாடுவோம் என்று நான் எழுதியிருப்பேன். அதே தலைப்பில் யசோதா பழனிசாமி அக்கா கூட ஒண்ணு அதே தலைப்பில் எழுதியிருக்காங்க. அக்கவிதையும் இப்ப நான் வாசிக்கிறேன். இயற்கை அன்னை மகிழ்ந்திட, பூக்கள் எல்லாம் மலர்ந்திட, வானம் மகிழ்ந்து துளிகளிட, வளங்களை எல்லாம் காத்திட, மழை நீரை சேமித்திட, நதிகளை ஒன்றாய் இணைத்திட, பசுமை தாயகம் படைத்திட, புதிய பூபாலம் பாடிடுவோம் என்று அந்த அக்காவும் எழுதியிருப்பார். அப்பொழுதெல்லாம் அந்த அக்கா கூட பார்க்கணும், பேசணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். இப்பொழுது வாசலை சேர்ந்த பிறகு அந்த முயற்சி வெற்றி பெற்று விட்டது. அதே மாதிரி 2004 தினமலர் நாளிதழில் பாரத துறவி எனும் தலைப்பில் கவிச்சோலையின் நாள் நான் எழுதிய கவிதை. பாரத துறவி அப்படிங்கிற தலைப்பு இது. இரவு பகல் பாராமல், பனி மழை என்று ஒதுங்காமல், தன் குடும்பத்தை விட்டு வந்து பாரத மக்களின் உயிர் காக்கும் இராணுவ வீரர்களே பாரத துறவிகள் என்று நான் எழுதியிருப்பேன். அதே தலைப்பில் யசோதா பழனிசாமி அக்கா கூட எழுதியிருக்காங்க. அன்பு பாதையில் புத்தர், எழுச்சி பாதையில் விவேகானந்தர், இன்று மீண்டும் பாரத துறவி, நம் மண்ணில் அப்துல் கலாம், அறிவியல் பாதையில் என்று அவர் எழுதியிருப்பார். ஒரு கவிதை எழுதி அதை யாராவது பாராட்டினாலோ, நாளிதழில் வெளிவந்திருந்தாலோ மனம் துள்ளி குதிக்கும் என்பது உண்மையே. 21 ஆண்டுகள் கழித்து 2025 பிப்ரவரி 24 அன்று தமிழ் முற்றத்தில் என் பேரனுக்காக நான் எழுதிய முதல் கவிதை மதி மயக்கும் பாலன் வெளிவந்தது. எண்ணிலடங்கா பேரின்பம் எனக்குள் எட்டி பார்த்தது. நான் எழுதும் சிறு கவிதை எனக்கு எண்ணிலடங்கா இன்பத்தை தருகிறது, எனது அடையாளத்தை கூடுதலாக்குகிறது. ஆகவே கவிதை எனக்கு முதன்மையானதாக இருக்கிறது. கவிதை பற்றி பேச எனக்குரிய தகுதி இதுதான். நான் முகநூலில் எழுதிய கவிதை. ஒரு நாள் யோசித்துக் கொண்டே இருந்தேன். எண்ணங்களுக்கு அளவீடுகள் என்பது இல்லாமல் போனது. அதற்காக நான் ஒரு கவிதை எழுதினேன். என் எண்ணங்கள் விண்மீன்களாய், எண்ணிக்கையில்லா என் எண்ணங்கள் விண்மீன்களாய் வானில் உலா வருகிறதோ என்று எழுதினேன். மார்கழியில் அடுத்த ஒரு கவிதை. ஒரு நாள் மார்கழியில் ஒரு நாள் பனித்துளி புள்ளில் இருக்க சூரியன் வந்த பிறகு அது காணாமல் போனது. அப்பொழுது நான் எழுதிய கவி, அதையும் பொழுது வாசிக்கிறேன். நெருங்காமலே, நெஞ்சுருக பேசாமலே, பகலவனை பார்த்ததுமே உருகித்தான் போகிறதே பனித்துளி என்று எழுதினேன். என் பேரன் ரசித்துக் கொண்டே ஒரு கவிதை சொன்னேன். பொக்கவாய் சிரிப்பில் பொதிந்திருக்கும் சுவாரஸ்யங்களுக்குள் நான் புதைந்து விட்டேன் என்று. மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது என்னை நானே அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ள எழுதிய ஒரு கவிதையை படிக்கிறேன். கோபத்தின் உச்சத்தில் கொட்டிய வார்த்தைகள் அவமானத்தின் ஆழத்தழும்புகளாய் அடிநெஞ்சில் அடையாளமாக தடுமாறி மனம் தஞ்சம் புகுந்தது கற்பனையிடம் கவி எழுதச் சொல்லி. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க. பிழை இருக்கிறதா இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது. ஓகேங்க சார். ஓகேங்க, இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆயிடுச்சாங்க சார்? இப்போ ஓகேங்க, நல்லா கேக்குது. இப்ப கேக்குதுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குதுங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். கவிதை ஒளியின் அழகியல் ஒளி குறியீடுகள் மற்றும் சந்தம் ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. நான் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எனது கற்பனைக்கு ஏற்ப எழுதியிருக்கிறேன். தற்போது வாசலில் கோதை அக்காவும் பிரதீபாவும் சில டிப்ஸ் கொடுத்துள்ளனர். அதை பயன்படுத்தி எனது கவிதையை மேம்படுத்திக் கொள்வேன். சில கவிதைகள் எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். கவிதை எனது சுதந்திரத்தின் வெளிப்பாடு. சில மாற்றங்களை கவிதை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
தனித்து விடப்பட்ட பொழுதெல்லாம் என் தனிமை விரட்டியால் என்னுள் புதைக்கப்பட்டிருந்த புதையல்களை ஒவ்வொன்றாய் தேடிக் கொண்டிருக்கிறேன். என் கற்பனைக்கு கடிவாளமிட்ட காலங்கள் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டது. வாசலுக்குள் வந்துவிட்டேன். வசந்தம் இனி என் வாழ்வில் நிரந்தரம். கவிதையின் கட்டுப்பாடுகள் தெரியாமல் கண் மூடித்தனமாக காதலித்து விட்டேன். இயற்கையின் ரசிகையாய் என் கற்பனைக்கு சிறகு முளைத்தது. கவிதையின் காதலியாய் நான் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னை உத்வேகப்படுத்தும் வாசல் உறுப்பினர்களுக்கும் என் பேரன்பின் நன்றிகள். இது என் வாழ்நாளில் ஒரு தென்றல் வருடம் அழகிய பொன் மாலை பொழுது. இன்னொரு கவிதைகள் வாசிக்கலாம் என்றிருக்கிறேன். ஒரு கவிதை, அதை பார்த்து படிக்கலாம் என்று யோசிக்கிறேன். மெட்ராஸ் வெளிகள் கட்டுப்பாடு இல்லாமல் காதலிக்க தொடங்கிவிட்டேன். எந்தவித கட்டுப்பாடும் தெரியாது, எந்தவித கடினமும் தெரியாது. பருவகால பிள்ளைகள் காதலிக்க தொடங்குவது போல பருவகாலத்திலிருந்தே கவிதையை காதலிக்க தொடங்கிவிட்டேன். கவிதையின் காதலியாய் நான் என்று பேச தொடங்கிய தலைப்புக்கு இதுதான் என்னுடைய அர்த்தமாகி இருக்கிறது. என் வாழ்நாளில் தென்றல் வருடம் ஒரு அழகிய பொன் மாலை பொழுது என்று இதை சொல்லலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் என்று சொல்வதை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியவில்லை. என் கவிதைகள் நிறைய எழுதி வைத்திருக்கிறேன். அது சரியா தவறா என்றும் என்னால் யூகிக்கவே முடியவில்லை. ஒரு கவிதை, முகநூல் எழுதிய கவிதை ஒன்று படிக்கிறேன் சார். பால் பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பாலை பார்த்து ஒரு கவிதை எழுதினேன். குழந்தை சிரிப்பை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை படிக்கிறேன் சார். நெஞ்சத்தில் முகம் பதித்து கண்ணாமூச்சி ஆடும் மழலையின் கண்கள் காண கண்கோடி வேண்டுமே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை என் பேரன் என் முகத்துல முகம் பூச்சு கண்ணாமூச்சி ஆடுவான். அப்போதெல்லாம் அதை பார்த்து எனக்கு அந்த கவிதை தோணுச்சு. அப்படிதான் அந்த கவிதை எழுதியிருந்தேன். அப்புறம் டெய்லி ஏதோ ஒரு எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் ஒரு கவிதை எழுதுவேன். என்னுடைய விழியை பார்த்து உதடு குவித்து மழலை பேசும் ஒற்றை சொல்லால் என்னுடைய இங்க் அப்படின்னு ஒரு ஒற்றை சொல்லுவான். அதை பார்த்தும் ஒரு கவிதை வந்துச்சு எனக்குள்ள. அதுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு நான் கவிதையின் காதலியாய் நான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, என் கண்கள்ல கண்ணீர் வரும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை எழுதுவேன். கண்களில் தேங்கிய கண்ணீர் கண்ணங்கள் தொடாமலேயே என் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது கடவுளை கண்டதும் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் ஒரு கவி பட்டால் ரசிக்கும் மனம் சுவைக்கும் முன்னே நிசப்தமாய் நிறைந்து விடும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அடுத்தது, பனி கொட்டும் அதிகாலையில் அள்ளி நீரை தெளித்து அக்கறையாய் கோலமிட்டு வளையோசை ஒளி எழுப்பி வாசலை வசமாக்க பூசணி பூ சூட்டிய பிள்ளையாரை பார்க்கும் அழகிய காட்சி அவசர உலகத்தில் அரிதாகவே அரங்கேறுகிறது அப்படின்ட்டு மார்கழி மாசம் வாசல்ல கோலம் போடுறதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். என் கவிதையின் காதலியாய் நான் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ப இந்த கவிதைகளையா சான்றாகத்தான் நான் தருவேன்.
என் வாசலில் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். இது என் வாழ்நாளில் தென்றல் வருடம் ஒரு அழகிய பொன் மாலை பொழுது. வாய்ப்புக்கு என்றென்றும் நன்றிகள் சார். நன்றிகள். மிக்க நன்றிங்க. மிக அற்புதமான ஒரு கவிதை மலையில எங்களை எல்லாம் நனைய வச்சிட்டீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல. கவிதை ஒரு பற்றுகோல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக அற்புதமா உங்களுக்கு பொருந்தது அது. அடுத்து ஒரு கவிதாயினி அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல உதாரணம். பார்க்குற எல்லாத்துலயும் உங்களுக்கு கவிதை வருது அப்படிங்கிறது தான் அது காரணம். மிக நன்றி. அடுத்ததாக நன்றியுரை நவிலா சன்னு வடிவ அக்கா அவங்கள வந்து மிக அன்புடன் அழைக்கிறேன். அன்மியூட் அனுப்பி இருக்கிறேங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாராவது கருத்து சொல்றாங்கன்னா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நன்றி வச்சுக்கலாம். சரிங்க. வாழ்த்துக்கள்ங்க கௌசல்யா. நிறைய கவிதைகள் இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து எழுதுங்க. பின்னாடி நம்ம புத்தகமாவும் போடலாம். வாழ்த்துக்கள்ங்க. நன்றிகள் மேம். நன்றிகள் மேம். கௌசல்யா, கவிதையோடவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நாங்க இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். குழந்தை சிரிச்சா கவிதை, ஒரு சோகம் வந்தா கவிதை, ஒரு பால் பொங்குனா கூட கவிதை. அதாவது உங்களுடைய மனசுல எல்லாமே ஒரு கவிதையாவே இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தலைப்பு ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எப்பவோ எழுதின கவிதைகள்லாம் இன்னைக்கு எனக்கும் நினைவூட்டி கொடுத்துருக்கீங்க. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். புத்தகம் போட்டுடலாம். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றிகள். கேக்குதுங்களா இப்போ? வடிவக்கா இருங்க, கொஞ்சம் பேர் எல்லாரும் வந்து கவிதையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க நன்றி வரும். ஆனா கேக்குது இப்போ இல்லீங்களா? கௌசல்யா மேடம் வணக்கம். வணக்கம் சார். சார் நன்றிகள் சார். நீங்க உங்க மீட்டிங் நேத்து அட்டெண்ட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா பேசிருப்பாங்க சார். நேத்து மீட்டிங் இல்ல நான் பாருங்க, மக்களை வந்து பேச்சாளர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பேசுவாங்க, அதனால பாருங்கன்னா அதனால இன்னைக்கு நானே அதுக்கு இதா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆன் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு இருந்தாலும் ஆன் பண்ணி கேட்டேங்க. குரல் அருமை முதல்ல. இன்னொன்னு எங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. என்னன்னா, நீங்க உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது முயற்சி அதை தொடர்ச்சியா பண்றதுனால அது கை கூடுற ஒரு வித்தை கை கூடுது, ஒரு கலை கை கூடுதுங்கிறத இன்னைக்கு நாங்க உணர்ந்துகிட்டோம். அது போக நானும் வைரமுத்துடைய தீவிர வெறியர். அதனால அந்த கவிதைகளும் சொன்னதுல எனக்கு ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி போனஸா கிடைச்சது. அப்புறம் நீங்க எழுதின பேரனுக்கு எழுதினது, வளகாப்புக்கு எழுதினது எல்லாமே சிறப்பா இருந்ததுங்க. தொடர்ந்து எழுதுங்க மேடம். நன்றிகள் சார். நன்றிகள் சார். இது மிகப்பெரிய கனவு சார். கனவு நிலை இன்றி நனவு நிலையாக மாறிவிட்டது சார். இன்றைக்கு அந்தி பொழுதில் அந்தி முற்றத்தில் எனக்கு கனவு நிலை நனவு நிலையாக மாறியது சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது கூட ஒரு கவிதையா எங்களுக்கு தந்துட்டீங்க. அருமை. நன்றிகள். வணக்கம். வணக்கம் சார். கவிதைகளின் காதலி கௌசல்யா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிகள் சார். உங்க குரல்ல இருந்த அந்த தன்னம்பிக்கை, நீங்க கவிதையை அணுகிற விதம், இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுன்னு சொல்லணும். அற்புதமான உரை. நன்றிகள் சார். எனக்கு இந்த ஒரு கவிதை வரும்னு எதிர்பார்த்தா அது மட்டும் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். மேத்தாவோட கண்ணீர் பூக்கள் இருந்து விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான். ஆமாங்க சார். எழுதி வச்சிருந்தா டைம் ஆயிரும் நினைச்சிட்டு அது கட் பண்ணலாம்னு நினைச்சிட்டேங்க சார். அதனால டக்குன்னு நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். நல்ல வேலையா அப்ப Facebook இல்ல. Facebook இருந்திருந்தா என்ன இருக்குமோ தெரியல. ஓகே. எங்க அண்ணா தாங்க சார் மூமேத்தாவோட தீவிர ரசிகருங்க சார். அதனால எனக்கு அவங்க படிக்கும்போது அப்படி கூட படிச்சுட்டே இருந்து அது மேல ரொம்ப தீவிர காதல் வந்துருச்சுங்க சார். சூப்பர். அப்பெல்லாம் 85 கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அப்போ ஒரு 1985 காலகட்டத்துல அப்ப வந்து தமிழீழ பிரச்சனை எல்லாம் சும்மா பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தப்ப மாணவர்கள் எல்லாம் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து கல்கியில வந்து அப்ப மாணவர் பக்கம்னு ஒரு 2 பக்கம்
மாணவர்கள் எழுதுற கவிதைகளுக்காக ஒதுக்குவாங்க. அப்ப நான் பெங்களூர்ல லா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்க சார். கௌசல்யா இவ்வளவு கவிதைகள் சொன்னதுனால நானும் ஒரே ஒரு கவிதை அப்ப எழுதுனத இந்த சந்தர்ப்பத்துல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், கேட்க ஆர்வமா கேட்கிறோம் சார். இலங்கை தமிழர்களுக்காக எழுதுனது அப்போ. சரிங்க சார். பிரிய சோதரா, என்ன தேடுகிறாய்? இழந்து போன சுதந்திரத்தையும் மறைந்து போன மனிதத்துவத்தையுமா? அவையெல்லாம் உன் அகராதியில் கூட அழிந்து போய்விட்ட வார்த்தைகள். உனக்காக அவற்றை உருவாக்கு புதிதாய் அப்படிங்கிற மாதிரி எழுதி அது கல்கியில வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒருவேளை அப்பெல்லாம் ஃபேஸ்புக் இருந்திருந்தா இன்னொரு கவிஞர் உருவாகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நல்லதா கெட்டதான்னு தெரியல, அப்ப இல்ல அது. எனிவே நேத்து பிரபுவோட நிகழ்ச்சியை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசை. அப்ப இந்த ஆதலினால் தேடல் செய்வீர் புத்தக வெளியீட்டு விழா அப்போ அங்க அப்பப்ப அறிமுக விழா அது இது நிறைய கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது. அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நானும் கதிர் ஆரூரன்லாம் கோயம்புத்தூர்ல அறிமுக விழா முடிச்சுட்டு வர்றப்ப இந்த பேசுறதுதான் கொஞ்சம் தடுமாத்தமா இருக்குது, வரமாட்டேங்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப கதிர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அண்ணா நீங்க பேச்சாளர் இல்லைங்கண்ணா அப்படின்னு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் அது ஒரு அவேக்கனிங் சொல்றேன். ஆமா இல்ல, நல்லா பேசணும்னா ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கணும். நம்ம பேச முடியலையேன்னு வருத்தப்படுறதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்தது. அதுக்கப்புறம் நேத்து ஒருவேளை அந்த கோர்ட்ல எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், மணிக்கணக்கில் வேணாலும் பேசலாம், அது கையில பாயிண்ட்ஸ் இருக்குது, கேஸ் கட்டு இருக்குது, அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி பொது மேடைகள்ல பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஈரோடு வாசல் அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்குது, அதை நாம பயன்படுத்திக்கணும். வாசலின் முயற்சிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிர்வாகிகளுக்கு எனது அன்பும் நன்றியும். வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உங்க கவிதையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கதிர் சார், என்னுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுங்க சார்? மேடம், நான் இப்பதான் இணைஞ்சிருக்கேன். உங்களுக்கு திரும்ப யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு சொல்றேன். ஓகேங்க சார். இன்னைக்கே லோட் பண்ணிடுறேன், நாளைக்கு கேட்கலாங்க எல்லாருமே. ஓகேங்க சார். இது ஃபர்ஸ்ட் முறைங்க சார் இவ்வளவு நேரம் பேசுனது. எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் முறை மாதிரிலாம் தெரியலங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதெல்லாம் எந்த இதுவும் இல்லாம அப்படியே ஒரு மலை மாதிரி கொட்டிட்டீங்க, அருமையா இருந்தது. நன்றிகள் சார், நிறைய நன்றிகள் சார். பேருக்கு கவிதை பத்தின பரிச்சை இல்லைன்னா கூட உங்களை வச்சு எல்லாம் கவிதை வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நன்றிகள் சார், நன்றிகள் சார். மனதுல இத்தனை நாளா பூட்டி வைத்திருந்தது அருவி மாதிரி கொட்டின மாதிரி இருந்துச்சுங்க சார். இன்னைக்கு என் மனதுக்குள்ள பூட்டு சாவி கிடைச்ச மாதிரி வாசல் எனக்கு ஒரு வழிகாட்டியா திகழ்ந்ததுன்னு சொல்லலாங்க சார். சிறப்புங்க. லண்டன்ல இருந்து பிரதீபா ஒரு இது எழுதியிருக்கிறாங்க, நான் படிக்கிறேன். அவங்க ஜாயின் பண்ண முடியல, வாய்ஸ் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். கவிதை காதலி, விடாமுயற்சியின் அடையாளம், கௌசல்யாவுக்கு பிரிய அன்பு. கவிதை பாதையில் சிறந்ததொரு உயரம் அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறப்பா இருக்கு. நன்றிகள் நன்றிகள். அடுத்து லண்டன் வாசல்ல இருந்து எங்க சாட்சி, அவரு ஒரு கவிதை எழுதுற கவிஞர். அவர் ஏதாவது சொல்றீங்களா சாட்சி? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சச்சிகிட்ட அந்திமுட்டத்துக்கு ஒரு டேட் வாங்கிக்கோங்க. ஆமாங்க, அதுக்கு தான் உள்ள எழுதுறோம். இல்லை அருமையான கவிதை. நான் அந்த பேரனை பற்றி எழுதியிருந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அவங்க எழுதியிருந்தது. மற்ற கவிதைகளை நான் வாசித்தது தான் நான் அதை அனுபவபூர்வமாக உணர வேண்டும். அது படிக்கணும். நான் இன்னும் படிக்கல, மற்றதை நான் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இது கூற முடியும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி அருமையான கவிதைகள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நன்றிகள் சார். நீங்க அதுக்கே விளக்கவரை கொடுத்திருந்தீங்க. பேரனுக்காக எழுதிய கவிதையை ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு எப்படி சொல்றது, சந்தோஷத்திற்கு அளவுகள் கிடையாதுங்க சார் வாசல சேர்ந்த பிறகு. என்னுடைய நன்றிகள் எல்லாருக்கும், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப நீங்க நிறைய எழுதணும். நன்றிகள் சார். அடுத்து முத்துரம்யா அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. சிறப்பான உரைங்க அம்மா, எல்லா தருணங்களையும் கவிதையாய் வடித்துள்ளது, சிறப்புங்க மேம் அப்படின்ட்டு. நன்றிகள் சார். நெடுநாள் கனவு.
நன்றிகள் நன்றிகள் மேம். மைத்திலி பேசுறதா நீங்க என்னைய முழுசா கேட்க முடியல, மைத்திலி. அதனால ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்து மறுபடியும் இதுல சார்ஜ் போயிடுச்சு. ஓகே பரவாயில்லைங்க. ஓகே. பட் நீங்க ஆரம்பிச்சது போற வரைக்கும் மேத்தாவோட கவிதைகள்லாம் சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். ஓகேங்க. ரொம்ப ஒரு உயிர்ப்பா எல்லாமே சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள். நீங்கள் கொடுத்த உற்சாகம் தாங்க மேம் இவ்வளவு உத்வேகப்படுத்தி இருக்கேனைய. நன்றிகள் நன்றிகள். மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. அருமைங்க. வேற யாராவது ஏதாவது கவிதையை பத்தி பேசுறதோ அல்லது அவங்களோட கவிதைகளை பத்தி பேசுறதோ முன் வாருங்கள். இல்லைன்னா அடுத்து நன்றி வரைக்கும் போயிடலாம். அன்புமணி மேம் எப்படி இருந்தது மேம்? முதல்ல நானே தானே கௌசல்யா பேசணும் உங்கள்ட்ட வாழ்த்துக்களே சொன்னேன். நன்றிகள் மேம். கோதை அக்கா. கோதையக்கா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களை அன்மியூட் கொடுத்துருக்குறேன். அவங்க பேச முடியலன்னு நினைக்கிறேங்க. சரி ஓகேங்க சார். அருமைங்க. அடுத்ததாக நன்றிகள் சார். நன்றியுரை நவில சண்முகவடி அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். ஈரோடு வாசல் சார்பாக நடந்த அந்திமுற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பும் நன்றிகளும். இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு கவிதையின் காதலியாய் நான் என்ற தலைப்பில் கவிதைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அழகாக எடுத்துரைத்த ஈரோடு வாசல் உறுப்பினர் கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் தலைவர், பொருளாளர், செயலர் உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் பல. யூகேவில் வசித்தாலும் இணைய வழியாக இணைந்து வாரம் இந்த அந்திமுற்ற நிகழ்வினை திறம்பட நிர்வகிக்கும் இயக்குனர் சக்திவேல் விரு மற்றும் ஈரோடு வாழ் இயக்குனர் சதீஷ் அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக்கிட உடன் இணைந்த வாசல் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் அல்லாத நண்பர்கள் அனைவருக்கும் ஈரோடு வாசலின் சார்பாக நன்றிகள். நன்றி. மிக்க நன்றிங்கக்கா. இதோட ரெக்கார்டிங் நிறுத்திடுறோம்.